தாய் வீடு அக்டோபர் 2025. இன்னொரு பொருளாதார நெருக்கடியை நோக்கி. எழுதியவர் தே. ஞானசீத்தி மீனிலங்கோ. வாசிப்பவர் ஆர். சத்யபிரியா. தொடக்க குறிப்புகள். இலங்கையின் தலைநகர் கொழும்புக்கு விஜயம் செய்யும் ஒரு உல்லாச பயணியால் நாடு மாபெரும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு கொண்டிருக்கிறது என்பதை உணர முடியாது. தலைநகர் கொழும்பின் இயங்கியல் அவ்வாறானது. உணவகங்களில், பல்பொருள் அங்காடிகளில், பொது இடங்களில் என எல்லா இடங்களிலும் மக்கள் நிறைந்திருக்கிறார்கள். விற்பனை அமோகமாக நடக்கிறது. மக்கள் இயல்பாகவும் மகிழ்வாகவும் இருப்பதாகவும் தெரிகிறது. பொருளாதார நெருக்கடியை சந்தித்த நாடா இது என்ற கேள்வி எழுவது இயல்பானது. ஆனால் இதன் அடியாளத்தில் இலங்கை இன்னொரு நெருக்கடியை நோக்கி நகர்கிறது என்ற உண்மையை மறைக்க இது உதவுகிறது. கடந்த மாதம் இலங்கைக்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்தது. எனது இலங்கை அனுபவங்களின் வழியிலாக 3 கதைகளின் ஊடு இக்கட்டுரைக்குள் நுழைய விரும்புகிறேன். முதலாவது கதை தலைநகரை நிறைத்துள்ள புதிய வாகனங்கள் பற்றியது. இலங்கையிலிருந்து வரும் எந்தவொரு பயணியும் கொழும்பில் புதிய வாகனங்களின் வருகையை கவனிப்பார்கள். வாகனங்களுக்காக இறக்குமதி கட்டுப்பாடுகளை சமீபத்தில் தளர்த்தியதன் மூலம் இது நிகழ்ந்தது. 2025 ஜனவரியில் அரசாங்கம் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளை நீக்குவதாக அறிவித்தது. இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு 300% வரை வரிகள் விதிக்கப்பட்டது. இலங்கை அரசாங்கம் வரி வருவாயிலிருந்து சம்பாதிப்பதற்கும் அதே நேரத்தில் அந்நிய செலாவணி இருப்புகளை பாதுகாப்பதற்கும் இந்த வரி உயர்வு ஒரு நேரடியான திட்டமாகும். இங்கு பலரும் கவனிக்காது விட்ட ஒரு விடயம் ஒன்றுண்டு. இலங்கை அரசாங்கம் வரி வருவாய், அந்நிய செலாவணி பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு எவ்வளவு பொறுப்பேற்றதோ அதே நேரத்தில் கட்டுப்படியாகாத தன்மையால் தடுக்கப்பட்டவர்கள் அவர்களின் நிதி குறைபாடுகளை பொருட்படுத்தாமல் வாகனங்களை வாங்கத் தொடங்கினால் என்ன நடக்கும் என்பதை ஒரு கணம் யோசித்து பார்த்தோ இதை விளங்கிக் கொள்ள 2008 அமெரிக்காவில் பொருளாதார நெருக்கடி ஏன் வந்தது என்பதை சற்று திரும்பி பார்ப்பது நல்லது. தனிப்பட்ட முறையில் சராசரி இலங்கையரின் செல்லுபடியாகும் தன்மைக்கான ஏக்கத்தையும் சுயமாக உணரப்பட்ட நிதி ரீதியாக கோரும் சமூக அந்தஸ்தின் தரங்களை அடைவதற்கான தாகத்தையும் அரசாங்கம் கடுமையாக குறைமதிப்பிற்கு உட்படுத்தியுள்ளது. இறக்குமதி கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதிலிருந்து கணிசமான எண்ணிக்கையிலானோர் தங்கள் வாகன கனவுகளுக்கு கடன்கள் மூலம் நிதியளிக்கின்றனர். கடன்களிலிருந்து உருவாகும் வட்டி விகிதங்களிலிருந்து லாபம் ஈட்ட வங்கிகளும் நிதி நிறுவனங்களும் புதிய வாகனங்களை வாங்க ஆர்வமுள்ள நபர்களிடம் பணத்தை வீசி வருகின்றன. கடந்த காலத்தில் நிதி நிறுவனங்கள் தங்கள் கடனாளியின் நிதி சுயவிவரம் தொடர்பான கடுமையான கொள்கைகளை கடைபிடித்ததைப் போலல்லாமல் இப்போது சில நிறுவனங்கள் குறைந்த கடன் தகுதியுடன் கூடிய நபர்களுக்கு நிதியளிக்க துணிந்துள்ளது. இந்த நபர்களில் நிலையற்ற வருமானம் கொண்ட சிறு வணிக உரிமையாளர்கள், தங்கள் வருமானத்திற்கு மேல் கடன் வாங்கிய கடனாளிகள், தங்கள் மாத சம்பளத்தை கிட்டத்தட்ட தங்கள் மாத தவணைக்கு நிதியளிக்க செலவழிப்பவர்கள், பல கடன்கள் மற்றும் நிதி கடமைகளை கொண்ட கடனாளிகள், உதாரணமாக வீட்டுக் கடன்கள், தங்க கடன்கள், தனிப்பட்ட கடன்கள், வாடகை, விரைவில் திரும்ப பெற முடியாத தங்கள் இபிஎஃப் இடிஎஃப்களை நம்பியிருக்கும் கடனாளிகள் மற்றும் சிலர் அவ்வப்போது கடன் சுறாக்களிடமிருந்து சிறிய தொகைகளை கடன் வாங்கும் பாரம்பரிய முறையை நம்பியிருப்பவர்கள், தங்கள் மாதாந்திர கார் கட்டணத்தை செலுத்த தவறாமல் தங்களை தாங்களே தக்க வைத்துக் கொள்வதில் சிரமப்படுகிறார்கள். சிலர் கடவுளின் கிருபையையும் நேரம் வரும்போது அத்தகைய கடனை அடைக்க வேறு நிதி நிறுவனமிடமிருந்து மற்றொரு கடனை பெறுவதற்கான வாய்ப்பையும் நம்பியுள்ளனர். சில கடன் கட்டமைப்புகள் ஒரு பெரிய இறுதி தவணையை உள்ளடக்கியது. இது அவர்களின் மாதாந்திர கார் கட்டணத்தை விட கிட்டத்தட்ட 25 மடங்கு அதிகம். இது போன்ற முறைகேடுகள் முன்கூட்டியே ஒழுங்குபடுத்தப்பட்டு கட்டுப்படுத்தப்படாவிட்டால் பல கடனாளிகள் கடனை திருப்பிச் செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படக்கூடும். பிரச்சனை என்னவென்றால் இவை பில்லியனர்களால் வாங்கப்பட்ட 10 ஆடம்பர அல்லது விளையாட்டு கார்கள் அல்ல. மாறாக நம்பகத்தன்மையற்ற கடனாளிகளால் நீடித்த கடன்கள் மூலம் வாங்கப்பட்டுள்ள 15 முதல் 20 மில்லியன் டாலர் வரை கொண்ட 10,000 வாகனங்கள். இரண்டாவது கதை பால் பற்றியது. கொழும்பு போன்ற பெருநகரத்தில் சுத்தமான கறந்த பாலை பெறுவது சவாலானது. ஒரு புறம் அனைத்து கடைகளிலும் அது கிடைப்பதில்லை. குறிப்பாக காலை வேளைகளில் அப்பாலை பெறுவது மிகவும் சிரமமானது. இலங்கையர்கள் பால்மாவுக்கு பழக்கப்பட்டு விட்டார்கள். மறுபுறம் உலக நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் பால் விலை மிக அதிகமாக உள்ளது. பண்ணைகள் விற்கும் விலைக்கும் சில்லறை விலைக்கும் இடையே
பாலுக்கான அதிக விலை இடைவெளியை இலங்கையில் காணலாம். தற்போது ஒரு லிட்டர் பாலின் பண்ணை விலை 200 ரூபாவாக உள்ளது. அதே நேரத்தில் பால் பாக்கெட்டில் சில்லறை விலை 550 வரையிலும், பிளாஸ்டிக் ஒரு லிட்டர் பாட்டில் ரூபா 480 வரையிலும், பொலித்தீன் பாக்கெட்டில் 900 மில்லி லிட்டர் ரூபா 380 வரையிலும் கிடைக்கின்றது. பால் ஒரு ஆடம்பரமான நுகர்வு பொருளாகிவிட்டது. குறைந்த பொருளாதார பின்னணியை கொண்ட பல சமூக மட்டத்தினரால் இந்த அடிப்படை தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. இலங்கை மொத்த பால் நுகர்வில் 40% மட்டுமே உற்பத்தி செய்கிறது. மீதமுள்ள 60% பல்வேறு நாடுகளிலிருந்து பால் பவுடராக இறக்குமதி செய்யப்படுகிறது. இந்த மிகப்பெரிய பால் இடைவெளியை எந்த அரசாங்கமும் பல ஆண்டுகளாக கருத்தில் கொள்ளவில்லை. ஏனெனில் 40% பால் உற்பத்தி கடந்த 40 ஆண்டுகளாக நிலையானதாக இருந்தது. அனைத்து அரசாங்கங்களும் பால் இறக்குமதி செய்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தன மற்றும் வெளிப்படையான காரணங்களுக்காக பெரிய பன்னாட்டு அல்லது உள்ளூர் நிறுவனங்களுடன் ஒப்பந்தம் செய்தன. சுத்தமான பாலை பெறவும் அதை விநியோகிக்கவும் வினைத்திறனான முறைகள் இலங்கையில் இருந்தன. 1960கள் மற்றும் 70களில் நாட்டில் நிலவிய பால் பதப்படுத்தல் மற்றும் விநியோக மாதிரியை அரசாங்கத்திற்கு சொந்தமான பால் சபை மேற்கொண்டது. கிட்டத்தட்ட அனைத்து பெரிய நகரங்களிலும் சிறிய அளவிலான பால் பதப்படுத்தும் தொழிற்சாலைகள் இருந்தன. இந்த சபை 10 கிலோமீட்டர் வரம்பை சுற்றியுள்ள பால் விவசாயிகளை இலக்காக கொண்டது. மேலும் 2000 லிட்டர் பவுசர் பால் விவசாயிகளிடமிருந்து பால் சேகரிக்க ஊருக்குள் சென்றது. சில விவசாயிகள் பதப்படுத்தும் தொழிற்சாலைக்கு பாலை கொண்டு வந்தனர். பாலை பதப்படுத்தப்பட்ட பிறகு, அதாவது பாஸ்டரைசிங் என்பது ரசாயனங்கள் சேர்க்காமல் பாலை பாதுகாக்க சிறந்த முறை. பால் சபை பால் கடைகள் மற்றும் அவர்களின் குறிப்பிட்ட பிரதேசங்கள் சுற்றியுள்ள கடைகளுக்கு பொதுவாக 10 கிலோமீட்டர் தொலைவில் விநியோகித்தது. மொத்த விநியோக சங்கிலி 24 மணி நேரத்திற்குள் நிறைவடைந்தது. வாடிக்கையாளருக்கு பால் வழங்கப்பட்டது. இந்த தயாரிப்பு காலை 6 மணிக்குள் சந்தைக்கு ஒரு அடிப்படை அலுமினிய மூடியுடன் புதிய பாலால் நிரப்பப்பட்ட திரும்ப பெறக்கூடிய கண்ணாடி பாட்டில்களில் வந்தது. மேலும் வாடிக்கையாளர்கள் காலை தேநீருக்காக இதை பயன்படுத்தினர். தினமும் புதிய பாலை வாங்குவதற்கு தேவையான வாங்கும் சக்தி மக்களிடம் இருந்தது. இன்று இரண்டும் இல்லை. அரசாங்கம் பாலை இறக்குமதி செய்வதற்கு குறிப்பிட்டளவு அந்நிய செலாவணியை மாதந்தோறும் செலவிடுகிறது. மூன்றாவது கதை வெட் வரி பற்றியது. தெரிந்த ஒருவரின் சத்திர சிகிச்சை தொடர்பில் தனியார் மருத்துவமனை ஒன்றுடன் தொடர்பு கொண்ட போது சிகிச்சைக்கு முழுமையாக எவ்வளவு முடியும் என்று கேட்டேன். நீங்கள் அதற்கான தொகையை பணமாகவா அல்லது வேறு வழிகளிலா, உதாரணமாக கிரெடிட் கார்டு மூலமாகவா செலுத்த போகிறீர்கள் என்று கேட்டார்கள். என்ன வித்தியாசம் என்று கேட்டேன். பணமாக செலுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு வெட் வராது. ஆனால் பிற வழிகளில் செலுத்தினால் மொத்த தொகைக்கு மேலதிகமாக 18% செலுத்த வேண்டும். அதாவது வைத்தியசாலை என்பன செலுத்த வேண்டிய வரியையும் நோயாளியே செலுத்தியாக வேண்டும் என்று விளக்கமாக பதில் வந்தது. மொத்தத்தில் வெளிப்படையான வரி ஏய்ப்பு நடைபெறுகிறது. இது இலங்கையில் ஒரு கருப்பு பண சந்தையை உருவாக்கியுள்ளது. இவ்வாறு வரிக்குள் அகப்படாமல் சம்பாதிக்கப்படும் கருப்பு பணம் தொடர்ந்தும் கருப்பு பணமாகவே தொடர்கிறது. ஓய்வெடுப்பதற்காக கொழும்புக்கு வெளியில் உள்ள பிரபலமான ஹோட்டல் ஒன்றுக்கு சென்ற போதும் அதே கேள்வி, எவ்வாறு பணம் செலுத்த விரும்புகிறீர்கள்? உணவகங்களில் அதே கேள்வி. எனவே மிகப்பெரிய வரி ஏய்ப்பு நடைபெறுகிறது. ஒரு வகையில் அரசாங்க உத்தியோகஸ்தர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அவர்களுக்கு வரிக்குரிய பணம் வெட்டப்பட்ட பின்னரே மாதச்சம்பளம் வழங்கப்படுகிறது. அரசாங்கத்தின் குறிப்பிடத்தக்க வெட் வரி இவ்வாறே பெறப்படுகிறது. இதன் மறுபுறமாக போதுமான வருமானம் இன்மையால் இன்னமும் துணிந்து லஞ்சம் கோருவதை அரச ஊழியர்கள் செய்கிறார்கள். ஊழல் இன்னமும் சர்வ வியாபகமாகவே இலங்கையில் உள்ளது. இலங்கை பொருளாதாரத்தின் இன்றைய நிலை என்ன என்ற கேள்விக்கான சரியான விடையை யாராலும் சொல்லிவிடவும் முடியாது. ஏனெனில் நல்லதே நடக்கிறது என்ற ஒரு தோற்றத்தை அரசாங்கமும் அவர் தம் ஆதரவாளர்களும் கட்டமைக்க முயல்கிறார்கள். அவ்வாறான ஒரு சித்திரத்தையே மத்திய வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் வழங்க முனைகின்றன. நாடு வழமைக்கு திரும்புகிறது என்ற கதையாடல் முன்னிறுத்தப்படுகிறது. இது ஒரு வகையில் உண்மையானது. தொடர்ந்தும் கடன் வாங்கி கடனில் நாட்டை நடத்துவது என்ற வகையில் மட்டுமே நாடு வழமைக்கு திரும்பியுள்ளது. இலங்கையின் இன்றைய பொருளாதார நிலையை 3 விடயங்களின் அடிப்படையில் நோக்க முடியும். அவை இலங்கையின் இன்றைய பொருளாதாரத்தின் நிலை குறித்த குறுக்குவெட்டு சித்திரத்தை தரவல்லன. நிதி கொள்கை குளறுபடிகள். தற்போது இலங்கை அதன் வரலாற்றில்
மிக ஆழமான பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீள்வதற்கான பயணத்தில் உள்ளது. அடுத்தடுத்த அரசாங்கங்களின் ஆரோக்கியமற்ற நிதிக் கொள்கைகள் இந்த மோசமான செயல்திறனுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாக ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. நிதிக் கொள்கை என்பது வரவு செலவு திட்டம் தொடர்பான பல்வேறு முடிவுகளை உள்ளடக்கியது. எனவே பொருளாதாரம் சரியான திசையில் நகர்வதை உறுதி செய்ய வரவு செலவு திட்டத்தின் நடத்தை மற்றும் தொடர்புடைய முடிவுகளை உன்னிப்பாக கண்காணிப்பது மிகவும் முக்கியம். மொத்த அரசு செலவினங்கள் பல நிதிக் கொள்கை முடிவுகள் மூலம் நிதியளிக்கப்பட வேண்டும். மற்றொரு வழியில் பொது செலவினங்களின் மொத்த தொகை குடிமக்கள் மீதான மொத்த சுமையை குறிக்கிறது. இருப்பினும் இந்த சுமையை மாற்றுவதற்கான பல புத்திசாலித்தனமான மோசமான வழிகளை அரசாங்கம் வெளிப்படுத்துகிறது. குடிமக்கள் தங்களுக்கு விதிக்கப்படும் வரியின் அளவை கொண்டு அரசாங்கத்தின் சுமையை அளவிடுகிறார்கள் என்பது அறிந்ததே. எனவே பல அரசாங்கங்கள் இந்த சுமையை மாற்ற தந்திரமான வழிகளை பயன்படுத்துகின்றன. முதலாவதாக சுமை மறைமுகமாக தற்போதைய வரி செலுத்துவோருக்கு மாற்றப்படுகிறது. தனிநபர் வருமான வரி போன்ற நேரடி வரிகள் வட் போன்ற மறைமுக வரிகளுடன் ஒப்பிடும்போது குடிமக்களுக்கு அதிகம் தெரியும். எனவே இலங்கையில் நிதிக் கொள்கை வகுப்பாளர்கள் மறைமுக மூலங்களிலிருந்து வரும் வரி வருமானத்தையே அதிகம் நம்பியுள்ளனர். கடந்த 20 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் மறைமுக வரி வருமானம் நேரடி வரி வருமானத்தை விட அதிகமாக உள்ளது. மிக முக்கியமாக மறைமுக மற்றும் நேரடி வரி வருமானத்திற்கு இடையே வளர்ந்து வரும் இடைவெளி மிகவும் முக்கியமானது. இந்த வேறுபாடு 2020 முதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2023 முதல் 2024 வரை நிலைமை இன்னும் மோசமடைந்துள்ளது. மறைமுக வரிகளின் பின்னடைவு தன்மை காரணமாக இந்த போக்கு ஏழைகளை மிகவும் கடுமையாக பாதித்து நாட்டில் வருமான சமத்துவமின்மையை மேலும் அதிகரித்துள்ளது. மொத்த செலவின சுமையை எதிர்கால வரி செலுத்துவோருக்கு மாற்றுவதற்கான இரண்டாவது வழி ஒட்டுமொத்த வரவு செலவு பற்றாக்குறையை, அதாவது துண்டு விழும் தொகையை கடனாக நிதியளிப்பது தொடர்பான நிதி முடிவுகளில் இது பிரதிபலிக்கிறது. எளிமையான சொற்களில் நிதிக் கொள்கை வகுப்பாளர்கள் மொத்த செலவினத்தின் குறிப்பிடத்தக்க பகுதியை ஈடுகட்ட கடன்களை பெற முனைகிறார்கள். இந்த சூழ்நிலையில் எதிர்கால சந்ததியினர் வட்டி வடிவில் அபராதத்துடன் கடனை திருப்பி செலுத்த வேண்டியிருக்கும். இருப்பினும் இந்த உத்தியால் உருவாக்கப்பட்ட மாயையின் காரணமாக அரசாங்கம் ஏற்கனவே உள்ள வரி செலுத்துவோரை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முடியும். ஆனால் அது நீண்ட காலத்திற்கல்ல. பொதுக் கொள்கை குளறுபடிகள். சர்வதேச நாணய நிதியத்தின் சொற்படி ஆடுவது என்ற முடிவை தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ளது. இதை அவர்கள் மறுத்தாலும் அவர்களது செயல்கள் அதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்கின்றன. குறிப்பாக ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். அரசாங்க அச்சு திணைக்களம் செலவு குறைந்ததாக இல்லாததால் அரசாங்கம் பாடசாலை பாடப்புத்தகங்களை அச்சிடும் பணியை 29 தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளது என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச அண்மையில் தெரிவித்தார். அரச அச்சு திணைக்களம் சந்தைக்கான போட்டி விலையை வழங்குவதில்லை என்றும் முந்தைய அரசாங்கங்களால் அங்கு அதிகப்படியான பணியாளர்கள் வேலைக்கமர்த்தப்பட்டமையினால் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளது. வெளியில் அச்சிடுவது அரசாங்கத்திற்கு மலிவானது என்று அமைச்சர் ஜெயதிச அண்மையில் தெரிவித்தார். அரசாங்கம் செய்ய வேண்டியது அரசாங்க அச்சு திணைக்களத்தை வினைத்திறனுள்ளதாக மாற்றுவதே. இவ்வாறு அரசின் கடமையை தனியாருக்கு கொடுப்பதல்ல. அரசாங்க அச்சு திணைக்களம் வெறுமனே பாடப்புத்தகங்களை மட்டும் அச்சிடும் ஒரு நிறுவனம் அன்று. அரசின் அனைத்து உத்தியோகபூர்வ அச்சாக்கல்களும் இங்குதான் நடைபெறுகின்றன. பாராளுமன்ற அறிக்கைகள், சட்டமூலங்கள் தொட்டு வாக்கு சீட்டுகள் வரை இங்குதான் அச்சாகின்றது. இந்நிலையில் இதை வினைத்திறன் உள்ளதாக மாற்றி அதன் மூலம் அரசாங்கம் பணத்தை மிச்சப்படுத்த வேண்டுமேயன்றி இவ்வாறு குறுக்கு வழிகளில் அல்ல. இதேபோலவே தேசிய லொத்தர் சபை 4 தனியார் ஏலதாரர்களுக்கு லொத்தார் சீட்டுகளை அச்சிடுவதற்கான டெண்டர்களை வழங்கியுள்ளது என்றும், இலங்கை அமைச்சரவை 38 முதலீட்டு திட்டங்களுக்கு அரச நிலங்களை அந்நிய நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு விடுவதற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். இன்று அரசாங்கத்தில் உள்ள ஜேவிபியின் கடந்த காலத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்தால் அரச சேவைகள் தனியார் மயமாக்கப்படுவதை கடுமையாக எதிர்த்தவர்கள் இவர்கள். அரச காணிகளை அந்நிய நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு வழங்குவதை தேச துரோகம் என்று பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்ந்தபடி குற்றம் சாட்டியவர் அனுரகுமார திசாநாயக்க. இன்று
ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ள போது அவை அனைத்தும் சரியாக தெரிகின்றன. அண்மையில் அபிவிருத்தி திட்டங்களுக்காக அரசாங்கம் $100 மில்லியன் உலக வங்கியிடமிருந்து கடனாக பெற்றுள்ளது. கடனில் காலத்தை ஓட்ட இந்த அரசாங்கமும் முயல்கிறது. அந்நிய கடன், காத்திருக்கும் வெடிகுண்டு. இலங்கையின் பொருளாதார நெருக்கடியின் மையம் அந்நிய கடன், அதிலும் குறிப்பாக தனியாரிடமிருந்து அதிக வட்டிக்கு பெறப்பட்ட கடனாகும். தனியார் கடன் வழங்குனர்களுடனான ஒப்பந்தத்தை பொறுத்தவரையில் செப்டம்பர் 2024 ஜனாதிபதி தேர்தலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு தனியார் கடன் வழங்குனர்களுக்கு முந்தைய அரசாங்கத்தால் ஒரு வரைவு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது. அது நாட்டின் தேர்தல் சட்டங்களை மீறுவதாகும். உண்மையில் இது மக்கள் மீதும் புதிய அரசாங்கம் மீதும் ஒரு ஒப்பந்தத்தை திணிக்க வடிவமைக்கப்பட்ட சூழ்ச்சியாகும். இது தேசத்தின் நலன்களுக்கும் மக்கள் விருப்பத்திற்கும் எதிரானது. ஆனால் முட்டாள்தனமாக புதிய அரசாங்கம் இந்த தீங்கு விளைவிக்கும் ஒப்பந்தத்தை அங்கீகரித்தது. அது அவ்வாறு செய்ய வேண்டியது அவசியமில்லை. இந்த ஒப்பந்தத்தை சவாலுக்குட்படுத்தி இருக்க வேண்டும். பொருளாதார நெருக்கடியின் பின்னர் தனியார் கடன் வழங்குனர்களுடன் ஒரு புதிய உடன்படிக்கையை அரசாங்கம் செய்திருக்க முடியும். ஆனால் இலங்கையின் ஆட்சியாளர்கள் நாட்டிற்கு மிகவும் தீங்கு விளைவிக்கும் ஒப்பந்தம் ஒன்றுக்கு உடன்பட்டனர். உலகின் பல நாடுகள் இவ்வாறு பொருளாதார நெருக்கடியை சந்தித்த போதெல்லாம் கடனில் பகுதிகள் ரத்து செய்யப்பட்டன. ஈக்வடோர், ரஷ்யா, ஆர்ஜென்டினா, செர்பியா மற்றும் ஐவரி கோஸ்ட் போன்ற பிற நாடுகள் மிகப்பெரிய கடனில் பகுதி ரத்து உள்ளிட்ட கடன் மறுசீரமைப்புக்கு ஒப்புக்கொண்டுள்ளன. 2009 ஆண்டில் ஈக்வடோருக்கு கிட்டத்தட்ட 70% கடன் ரத்து வழங்கப்பட்டது. 3 ஆண்டுகள் பணம் செலுத்துதல் நிறுத்தி வைக்கப்பட்ட பின்னர் 2005 ஆண்டில் அதன் கடனில் முதல் மறுசீரமைப்பின் போது ஆர்ஜென்டினாவின் கடனில் 76.8% ரத்து செய்யப்பட்டது. ஆனால் இந்த ஒப்பந்தம் வெறும் 15% குறைப்பிற்கே உட்பட்டது. இது அபத்தமானது. 2028 ஆண்டு முதல் இலங்கை தனது கடனை மீள செலுத்த தொடங்க வேண்டும். அதுவரை அந்நிய கடன் என்ற வெடிகுண்டு தொடர்ந்து பெருத்து அரசாங்கத்தின் எதிர்காலத்தின் மேல் தொங்கியபடியே இருக்கும். இதை சமாளிப்பது எளிதல்ல. ஆனால் அரசாங்கம் இப்போது அதை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. ஏனெனில் அன்றாட ஆட்சியிலேயே ஆட்டம் காணுகிறது என்பதே உண்மை. நிறைவு குறிப்புகள். இன்று நீங்கள் 2 இலங்கையை தரிசிக்க முடியும். முதலாவது, கொழும்பில் நீங்கள் காணுகின்ற வண்ணமயமான மக்கள் திரளாக கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற இலங்கை. இரண்டாவது, 3 வேளை உணவு உண்ணவியலாத, பாடசாலைகளுக்கு பசியோடு செல்கிற, அத்தியாவசிய பொருட்களையே வாங்க இயலாத இலங்கையர்களின் இலங்கை. அரசாங்கம் ரணில் கைது போன்ற சாகசங்களின் வழி பொதுப்புத்தி கதையாடலை திசை திருப்ப முயல்கிறது. ஆனால் அது நீண்ட காலத்திற்கல்ல. நாட்டின் இன்றைய நிலைமை இன்னொரு பொருளாதார நெருக்கடிக்கு கோடு காட்டுகிறது. ஒரு சம்பவத்தோடு இதை நிறைவு செய்கிறேன். கொழும்பின் புறநகர் பகுதியில் முச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தேன். ஒரு இடத்தில் என் வாகனம் தரித்து நிற்கிறது. பாடசாலைகள் முடிவடைந்த நேரம். 4 பாடசாலை மாணவிகள் உயர்தரம் கற்பவர்கள் என்பது என் அனுமானம். நடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவர் திடீரென்று தடுமாறி விழுந்தார். பின்னர் சுதாகரித்து தன்னை ஆசுவாசப்படுத்தி நடந்து சென்றார். சில வினாடிகளில் யாரோ விழும் சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தேன். இன்னொரு மாணவி விழுந்திருந்தார். எனது வாகனம் அப்போது புறப்பட்டிருந்தது. ஓட்டுநரிடம் விடயத்தை சொல்லி நிறுத்த சொன்னேன். அவர் சொன்னார், சாப்பிடாம ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க, அதுதான். நன்றி.